பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றே தங்கமயிலுக்கு வாங்க. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பெருசா இல்லாம இருந்துச்சு. இந்த நிலைமையில மீண்டும் நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சட்டமன்றத்தில் நிகழ்ந்த ஒரு சந்திப்பு, டெல்லியில் நடைபெற இருப்பதாக சொல்லக்கூடிய சந்திப்பு, இப்படி பல விஷயங்கள் அதை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய பொலிட்டிக்கல் லேப் ஷோல பேச போறோம். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். நான் உங்கள் பிரேம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு செந்தில் கரிகாலன். வணக்கம் செந்தில் கரிகாலன். வணக்கம். பாமகக்கு அப்புறம் இப்ப திரும்ப ஒன்று சேர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, பாமகவுடைய ஆண்டு விழாவுக்கு நிகழ்வுல நம்ம 2 பேரும் சந்திச்சிருந்தோம். ஓகே, ஏன் திருப்பியும் இந்த அதிமுக விவகாரம் மீண்டும் லைம் லைட்ல வந்திருக்கு? ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாயிடுச்சு. சபாநாயகர் கூட பேசுகிறப்போ உண்மையான அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடி தலைமையில் என்ன அதிமுக தான் அப்படிங்கிறத கூட சமீபத்தில் இந்த சட்டமன்றம் தொடர்பான ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சந்திப்பு நடக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணியை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு கோவையில் ஒரு கட்சி நிர்வாகி வந்துக்கிட்டு பேனர்லாம் பிடிச்சிட்டு இதெல்லாம் இறங்கி கடவுளுக்கான ஒரு வேண்டுதல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இது ஏன் இப்ப மறுபடியும் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள வருது? இல்ல, மீண்டும் வந்து அவங்க போய் சட்டமன்றத்துல நீர்வளத்துறை அமைச்சர் தாவேகாவோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களை வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளியில வந்து நியூஸ் ஆயிருந்தது. அதுக்கு வந்து வெளியில வந்து வேலுமணி வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். அத்திக்கடவு அவர் வந்து நீர்வளத்துறை அந்த அமைச்சர், அத்திக்கடவு அவினாசி இந்த திட்டங்கள் வருது, அதுக்காக நாங்க போய் பார்த்திருந்தோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தார். அந்த 2வது திட்டம் அதுக்கு சொல்லியிருந்தார். சி வி சண்முகமே நாங்க தொகுதி ரீதியா திட்டங்கள் சார்ந்துதான் நாங்க வந்து பார்க்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளியில வந்தது அப்படிங்கிறது இது போன்ற விஷயங்களை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க வந்து எல்லோருமே, அதாவது அதிமுகல வந்து 2 பிளவு அப்படிங்கிறது ஆச்சு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்து சில சிக்கல்களுக்காக மீண்டுமே எடப்பாடி பழனிசாமியோட தங்களோட எம்எல்ஏ பதவியை பாதுகாக்கிறதுக்காக ஒன்னு சேர்ந்து இருக்காங்க. அப்படி ஒன்னு சேர்ந்தாலுமே கட்சிக்குள்ள இன்னும் அந்த 2 பிளவு அப்படிங்கிறது ஒன்னும் ஆகல. ஏற்கனவே பறிக்கப்பட்ட பொறுப்புகளை திரும்ப கொடுக்கல, புதிய பொறுப்புகளா கொடுத்ததையுமே அவங்க வந்து யாருமே ஏத்துக்கல அப்படிங்கிறது. ஒரு மாநில அதிகாரம் இல்லாத அதிகாரம் ஒரு அலங்கார பதவி அப்படிங்கறதுனால யாருமே ஏத்துக்கல அப்படிங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எம்எல்ஏக்களோட அலுவலகம் திறக்கிறது கூட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர் படமோ இல்ல அவரை கூப்பிட்டோம் நடக்கிறது இல்ல. இங்க ராகேஷ் சங்கராபுரத்துல ராகேஷ் அவரோட அலுவலக திறப்பு வந்து சி வி சண்முகம் திறந்து வைக்கிறாரு. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழனியில ரவி மனோகரன் அந்த திறப்பு வந்து நத்தம் விஸ்வநாதன் தலைமையில அது வந்து நடக்குது அப்படிங்கிற. இல்ல அவங்களுமே பெரிய தலைவர்கள் அந்த பக்கம் பண்ணலாம். ஆனா இது எதற்கான ஒரு விஷயம்னா நாங்க எல்லாம் தனியா தான் இருக்கோம் அப்படிங்கறது ஒரு காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. தீரன் சின்னமலை அந்த நிகழ்வும் கூட நம்ம வந்து பார்த்தோம். அதுல போய் மாலை போட்ட இந்த விஷயங்கள் நடந்தாலுமே கூட இன்னமுமே அந்த பிளவு அப்படிங்கறது அப்படியேதான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு பழனியில வந்து எஸ்பி வேலுமணி பேசுறாரு, டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் திரும்ப வந்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறத பேசுறேன். இது கடந்த காலத்துல இப்படி எல்லாம் யாராவது பேசியிருந்தா உடனே கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க, நீக்கிருக்காங்கன்றதை நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்படி இது இந்த பிரச்சனையை நோக்கி தான் போகும்னு தெரிஞ்சு கூட அவர் அதை துணிச்சலா பேசுறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கைகளுமே கூட எடுக்கப்படல அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு. தற்போது போய் என்ன பேசியிருக்காங்கன்னா, நாங்க அதாவது இந்த KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்ற இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் நாங்க அங்கங்க இருக்கோம், நாங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இப்ப கொறடா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, அவர் சொல்றவங்க தான் பேசணும். அதிமுக சார்பில் அவங்க பேசினாலுமே கூட எங்களுக்குமே ஒரு தனியா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், எங்களை ஒரு தனி அணியா அப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கு இது சிக்கல் ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னதுக்கு ஜே ஜானகி அணி, ஜே அணி ஜானி, அப்புறம் வந்து ஜே காங்கிரஸ் 91க்கு மேல இந்த மாதிரி பல உதாரணங்களை எல்லாம் சொல்லி நாங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தனியா செயல்படுற மாதிரி எங்களுக்கு வந்து சில அதற்கான சில ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல கூட எஸ்பி வேலுமணி வந்து அந்த அம்மா உணவகம் சார்ந்து அவருமே எந்திரிச்சு கருத்து சொன்னதையுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல என்னன்னா, வெளியில வந்து இவங்க வந்து போய் புஷியானந்த் அவர்களை பார்த்த வந்து வெளியில வந்து அமைச்சர் அவரை பார்த்த வந்து செய்தியா வந்திருந்தது. ஆனா அதையும் தாண்டி இவங்க சபாநாயகருமே முன்னாடியே பார்த்திருந்தாங்க. அதே போல இவங்க இவரை புஷியானந்த பார்க்கும் போதும் செங்கோட்டையனும் வந்திருந்தாரு, அவரையுமே சந்திச்சு வந்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதுமே இருக்கு. சோ இது வந்து என்னன்னா, அவங்க வந்து
போட்டியா, அதாவது போட்டி அதிமுக மாதிரி நாங்க தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு திட்டமா இருக்கு. அப்படி போட்டி அதிமுகவா செயல்படணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த சட்டசபை நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்களுக்கு கிட்டத்தட்ட நடக்க போகுது. அதுல இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த அதிமுக பிளவு தொடர்பான விஷயங்கள் இன்னும் பூதாகரமா நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போதே தெரியுது. கொறடா யார சொல்றாங்களோ அவங்க அந்த கட்சி சார்பா அவையில பேச முடியும். அப்ப அதையும் மீறி வந்து இப்ப எஸ்பி வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்துக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ அந்த பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கக்கூடிய பட்சத்துல அதுக்கு அதிமுகல இருக்கக்கூடியவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க அதை சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சரி, இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கான தேவை எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா இது ஓகே, இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்படின்னாலுமே இப்போ திடீர்னு இந்த சட்டசபை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்துல இது மீண்டும் வருவதற்கான காரணம் என்னவா இருக்கு? இல்ல இப்பன்னு இல்ல, நீங்க அந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே எஸ்பி வேலுமணி உங்க டீமுக்கு வந்து 2 முதன்மையான நோக்கம் இருந்தது. ஒண்ணு என்னன்னா, தாவேக்கு அமைச்சரவையில பங்கேற்கணும். எம்எல்ஏக்கள் கூட்டிட்டு போய் ஆதரவு தெரிவிச்சு பங்கேற்கணும். அதற்கு வந்து எம்எல்ஏக்கள் வந்து போதிய அளவுல இல்ல, பாதி பேர் திரும்ப எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்க. ஒண்ணு, 2வது தாவேக்காலையுமே இவங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்புகள் கொடுத்தா சிக்கல் வருமோ அப்படிங்கறதுனால அது வந்து ஒதுங்கிட்டாங்க. இன்னொரு இவங்களோட நோக்கம் அப்பவே என்னவா இருந்துச்சுன்னா, கட்சியை கைப்பற்றுறது. பொதுச் செயலாளர் பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து எடுத்து எஸ்பி வேலுமணியும் யாரோ ஒருவர் வரணும் அப்படிங்கிற, நீங்க கூட சொன்னீங்க ஒருத்தர் வந்து தீ இதெல்லாம் போனாங்க. சோ ஆரம்பத்திலே அந்த எண்ணம் இருந்தது. அப்போ வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுவும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. அந்த காலகட்டத்துல தான் சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் தாவேகா பக்கம் போனது. சரி, இது இங்க எதுவுமே செல்லாது, திரும்ப எடப்பாடி பக்கம் போனாலுமே நமக்கு வந்து எதுவுமே நடக்காதுன்றப்ப அவங்க ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க. அது என்னன்னா, அதற்கு பிறகு இந்த தரப்பு வந்து டெல்லி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை வந்து மாத்தணும், அதுக்கான நீங்க என்ன முயற்சிகளோ நீங்க வந்து அதை எடுக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட பியூஷ் கோயல, அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வேலுமணி அவர்கள் ஆதரவாளர்கள் வந்து அந்த ஒரு டீம் வந்து போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. அதையும் தாண்டி அமித்ஷா தமிழகம் புதுச்சேரிக்கு வந்து வர்றாரு. அப்பயுமே அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அனுமதி வந்து கேட்டிருக்காங்க. அப்பயுமே போய் சந்திக்க போறாங்க அப்படிங்கறதையுமே சொல்றாங்க. டெல்லியில ஏற்கனவே சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க உடனடியா அவரை மாத்தணும், மாத்திட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, உடனடியா வந்து மாத்திர இதெல்லாம் நீங்க வந்து கேட்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அப்ப நாங்க தாவேகா போயிடவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, தற்போதைக்கு நீங்க வந்து ஒரு போட்டியா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க செயல்படுங்க, அதற்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. அதனால திரும்பவுமே அமித்ஷாவை போய் சந்திப்பதற்கான அந்த முயற்சிகள்லயுமே இவங்க வந்து இருக்காங்க. சோ திட்டம் இதுவாதான் இருக்கு. இவங்க வந்து அந்த அதிமுகக்குள்ள தங்களோட கையை வந்து உயர்த்த முடியுமா அப்படிங்கிறத மீண்டுமே வந்து அதற்கான முயற்சிகள் வந்து ஈடுபடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நத்தம் சொன்னாரு, இவ்வளவு எம்எல்ஏக்கள் 150 எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் வந்து கொடுத்துட்டு போனாங்க அம்மா இறந்த அந்த கால சசிகலா அவங்க இருக்கும்போது, ஆனா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதிமுகக்குள்ளேயே இருக்காங்க. வெளியில பார்க்கும்போது இது வந்து எதுவுமே பிரச்சனை இல்ல, ஏதோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இவங்க எல்லாம் போட்டியா போய் வெளியில போயிட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இப்ப எஸ்பி வேலுமணிக்கு எல்லாம் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தப்ப பொல்லா ஜெயராமன் போன்ற ஒரு சிலர் வந்து அதுக்குமே எடப்பாடி பழனிசாமி நேரவே போய் பார்த்து அதுக்குமே வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. நீங்க என்ன, அவர் வந்து லோக்கல்ல வந்து சேமா வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் வந்து லோக்கல்ல வந்து அவங்க வந்து உங்களே விமர்சனம் பண்றாங்க, நீங்க போட்ட நிர்வாகிகள் எங்களை யாருமே வேலை பார்க்க விட்டுறது இல்ல, இப்ப நாங்க வேலை பார்க்கறது ஏன்னா போட்டியா ஒரு வந்து ஒரு நிர்வாகிகளை அறிவிச்சிட்டாரு எஸ்பி வேலுமணிக்கு. இப்ப நாங்கெல்லாம் வேலை பார்க்கறதா என்ன பண்றது, நாங்க போனாலும் அவர் கூப்பிட்டாலும் எதுக்குமே வர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே போய் எடப்பாடி பழனிசாமியை நேரடியா பார்த்தே வந்து பேசியிருக்காங்க. பொல்லா ஜெயராமன், சேமா வேலுச்சாமி போன்றவர்கள் வந்து போய் நேரடியாவே பார்த்துமே போய் ஒரு மாதிரி கோபமாவே பேசியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே சொல்லியிருக்காரு. வெளியில என்னதான் கொஞ்சம் திரும்ப ஏதோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படி இப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த நெருப்பு அப்படிங்கிறது இன்னமுமே இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். சோ இப்போ அதிமுகவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த பொதுக்குழு தொடர்பான விஷயங்கள் தான். பொதுக்குழு கொண்டு வந்தாதான் பொதுச் செயலாளரை மாற்ற முடியுமா, இல்ல புதிய தேர்வு நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். அதிமுக பொதுக்குழு கூடுவதற்கான காலம் எப்போது வரும், அதுக்கான விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குது. அதுதான் இல்ல, அதுக்கான கூட்டுவாங்களா இல்ல எடப்பாடி தள்ளி போடுவாரா, அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து செயற்குழு அதுக்கப்புறம் பொதுக்குழு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி நடத்துவார். இன்னும் சொல்ல போனா அவர் மாவட்ட ரீதியா தோல்வியை ஆராய
கூட்டம் நடத்தினாரு ஆமா. அப்படின்னு வெளியில இருந்தாலுமே அவர் வந்து பொதுக்குழுக்கு வந்து ஆள் ஆதரவு. ரெடி பண்ணாரு ம். அப்படிங்கறது எல்லாருமே சொன்ன ஆனா தகவல்கள் தான். அதுலயுமே ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டமா யார் யார் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு ஆமா. லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த இருந்தாங்க. மாதிரி தனக்கான ஆட்களை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ஏற்கனவே இறங்கிட்டாரு. ம். சோ தனக்கான ஆதரவு அந்த கூட்டத்தை உருவாக்கி அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஸோ இப்போ முடிவுக்கு ஒருவேளை அவர் வந்து பொதுக்குழு அவர் போயிட்டாரு. நடத்தினாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு பெருசா பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கா? இல்ல ஆமா, ஆமா, எடப்பாடிக்கு உண்மையில இப்போ முன்னாடி வந்து இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமைக்கு மாறுறப்போ, ஓபிஎஸ் வந்து பொதுக்குழுக்குள்ள வராரு. ஆமா, சிவி சண்முகம் உள்ளிட்ட அப்போ அவங்கலாம் எடப்பாடி ஆதரவுல ஆமா, இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஓபிஎஸ் மேல பாட்டில் எடுத்து அடிக்கிறது, ஆமா, ஒரு ஒரு பயங்கர கலவரமான ஒரு சிச்சுவேஷன் அந்த பொதுக்குழுல இருந்துச்சு. ஆமா. இப்போ அதிமுகல ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா, ம். அதே மாரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா? இல்ல அந்த அளவுக்கு வலு இல்லாத நிலைமையில தான் இந்த தரப்பு இருக்குதா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவருக்கு வந்து அவருக்கான ஆதரவாளர்கள் அப்படிங்கறத தான் வந்து ம். வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். என்னன்னா டெல்லியை நோக்கி போறது, ம். இங்க வந்து தனியா செயல்படுறது அப்படிங்கிறது இவங்க டீமோட ஒரு ஒரு முயற்சியா இருக்கு. இன்னொரு முயற்சி வந்து சட்ட முயற்சி ஒண்ணுமே இவங்க ம். தரப்பு வந்து ஈடுபடுறாங்க. என்ன முயற்சினா, வேலுமணி தரப்பு சொல்றீங்க. வேலுமணி தரப்பு ம். வந்து என்ன ஒரு ஒரு விஷயங்கள்ல இருக்காங்கன்னா, ம். நீங்க கட்சியில ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா, ம். அதற்கப்புறம் கட்சியில நீக்கமோ, புதிய நியமனமோ செல்லாது. ம். ம். அப்படிங்கிறது சட்டப்படி இருக்கு. ஓகேங்களா? பைலால இருக்கு. பைலால இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஓகே, 4ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ஓகே. பிரச்சனை ஆரம்பிச்ச பிரச்சனை எப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும், ம். அதுக்கப்புறம் நியமனங்களோ, நீக்கமோ செல்லாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே. அதன்படி பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரையுமே பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க. நீக்குறாங்க. ம். இவங்கள எல்லாரையுமே வந்து புதிய பொறுப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. அதனால இவங்க என்ன வந்து அத டிமாண்ட் பண்ண போறாங்கன்னா, அதுக்கான விஷயங்கள சட்ட ரீதியா அவங்க வந்து பார்க்க போறாங்க. ஓகே. இது எதுவுமே செல்லாது, எதுவுமே இது பண்ணாது அப்படிங்கிற மாரி ஆனா இப்ப அவங்க கிளைம் பண்ண பிரச்சனைங்கிறத போறாங்க. நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்குன்னு ஒரு அளவீடு இருக்கு இல்லையா? ஆமா. இவங்க ஒரு குற்றச்சாட்டோ, இல்ல ஒரு எதிர்வினையோ ஆற்றத பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. இல்ல அவங்க ஆ. கூட்டத்திலேயே வந்து நீங்க வந்து டேட்டு ஒரு ஒரு வாரம் இந்த ரிசல்ட் வந்து அந்த காலகட்டத்தில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வீட்ல எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடந்தது. அங்க ம். விடுதலை சிறுத்தைகள் கூட அங்க ஆமா. யாருக்கு ஆதரவுன்ற அந்த ஒரே டேல வந்து நடந்தது. நடந்துச்சு. 10ஆம் தேதி என்னன்னு நெனைக்கிறேன். ஆ. அந்த மாரியான விஷயங்கள் நடக்கும்போதே நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அப்பவே வந்து நமக்கு வந்து அங்க கூட்டத்தில வந்து பிரச்சனை வந்துருச்சு. அப்பதான் வந்து சி.வி. சண்முகம் வீட்ல போயிட்டு அதுக்கு ஆமா. அடுத்த நாள் நெனைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் கூட்டத்திலயுமே பிரச்சனை வந்து சி.வி. சண்முகம் வீட்ல போயிட்டு எல்லாமே வந்து அசெம்பிள் நடக்குறாங்க. ஆவாங்க. ஆமா. அசெம்பிள் ஆகுறாங்க. சோ ஆமா. அந்த காலகட்டமே ஒரு பிரிவு, ஒரு பிளவு மாரி தான் பார்க்க முடியும். ஓகே. சட்டமன்றத்துக்குள்ளேயும் தனித்தனியா வாக்களிச்சிருக்காங்க. ம். தாவேகாவுக்கு ஆதரவா, தாவேகாவுக்கு எதிரா வாக்களிச்சிருக்காங்க. ம். சோ ம். அதற்கு பிறகான அந்த நியமனங்கள் செல்லாது அப்படின்னு சட்ட ரீதியான முயற்சிகளுக்குமே அவங்க வந்து போற அந்த முடிவுகள்லயுமே வந்து ஓகே. இருக்காங்க. ஆனா இவ்வளவு நடவடிக்கைகள், அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அளவுக்கு அவங்க போவாங்க அப்டின்னா, ம். அப்பவுமே இவரு வந்து கட்சிய விட்டு நீக்கக்கூடிய முடிவு எடுப்பாரா? எடுக்க மாட்டாரா? இல்ல ஏன்னா, அதுதான் விஷயம். சி.வி. சண்முகம் வந்து அத விரும்புறாரோ அப்படிங்கிற ஒரு மாரியான ஒரு ஆமா. கருத்து இருக்குது. என்னன்னா, நான் வந்து கட்சிய விட்டு போமாட்டேன். என்னுடைய எம்பி பதவிய நான் ராஜினாமா பண்ணிட்டேன். ஆமா. எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்றதுக்கு தயாரா இல்ல. நான் ஆமா. இப்ப கட்சி தாவிட்டேன் அப்டின்னா, என்னுடைய பதவி போயிரும் ஆட்டோமேட்டிக்காவே. அதுக்கு பதிலாட்டு நீங்க என்ன கட்சிய விட்டு நீக்கிக்கோங்க. நான் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரியான சில கருத்துக்களும் இருக்குது. ஆமாமா. அது இருக்கு. அது ஆமா. நிச்சயமா இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு இன்டென்ஸா இஷ்யூ போறப்போ, ம். எடப்பாடி அப்பவுமே பொறுமையா இருப்பாரா? இல்ல அவரு வந்து கட்சி நீக்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் இல்ல ஈடுபடுவாரா? அதுதான் என்னன்னா, அந்த மாரி இப்ப அவர் பொதுக்குழுவ கூட்டணும். ம். இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே வந்ததுன்னா, அவர் வந்து நடத்துறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. ம், கண்டிப்பா. ம், ம். தனக்கான விஷயங்கள தனக்கான சேஃப்டி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டங்கள இது நடத்துவாங்க. நடத்துவாரு. ஓகே. இவங்க தரப்புமே எப்படின்னா, சட்ட ரீதியான விஷயங்களுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா கட்சிய விட்டு நீக்குனா, ம், அதாவது எடப்பாடி பழனிசாமி கட்சிய விட்டு நீக்குறது அப்படிங்கிறது ஓகே. ம், அவங்களோட எம்எல்ஏ பதவிக்காக அப்படி ஒரு முடிவுகளை எடுத்தாலுமே கூட, ம். அடுத்து நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்றதையும் அவங்க யோசிப்பாங்க. இப்ப டிவிகேக்கு போறதுன்னா, அங்க என்ன மாரியான பொறுப்பு, என்ன எல்லாமே பேசி எப்படி போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கான இருக்கு. ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கூட இருக்கு. ம், அதனால வந்து இங்க வந்து இந்த முயற்சிகளுமே அவங்க ஈடுபடுவாங்க. ம், பாஜக வச்சு இந்த முயற்சிகள்லயுமே ஈடுபடுவாங்க. அதையும் தாண்டி பொதுக்குழுனா அதற்கு வந்து ஏதாவது முட்டுக்கட்டை போடலாமா? சட்ட ம், ரீதியா நீக்கம்லாம் செல்லாது அப்படிங்கிற மாரி போகலாமா? ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவுல மாவட்ட செயலாளர்ன்றது பொதுக்குழு சார்ந்த ஒரு முக்கியமான ம். ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா, அவங்க இப்ப யாருமே மாவட்ட செயலா இல்ல. இல்ல. ம், சரி தலைமை கழக நிர்வாகிகள் ஏற்கனவே வேலுமணி தலைமை நிலைய செயலாளரா இருந்தாரு. இப்ப ம். இல்ல. இல்ல. சோ தலைமை கழக நிர்வாகிகளா ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா, அதுல 5 பேர் வந்து இந்த பக்கம் தான் இருக்காங்க. ம், இபிஎஸோட ஆதரவாளர்கள் ம், தான். ம், ம். நத்தம் விஸ்வநாதனும், வேலுமணி வேலுமணி மட்டும் தான் மட்டும் இவங்க. தான் இந்த நீங்க பக்கம். தமிழ்மகன் ஹுசேனு, கேபி ம். முனுசாமி, வரகூர் அருணாச்சலம், எடப்பாடி பழனிசாமி அந்த நபர்கள் எல்லோருமே இபிஎஸ் எடப்பாடி பக்கம் தான் சார் தான் இருக்காங்க. சோ இருக்காங்க. கட்சி ரீதியா அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ம், ம். அதற்கான முயற்சிகள்லயுமே இவங்க வந்து கண்டிப்பா ஈடுபடுவாங்க. எஸ்பி வேலுமணி மற்றும் அந்த சி.வி. சண்முக தரப்பினுடைய இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது, மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்ட சசிகலாவையும் உள்ள சேர்க்கணும், டிடிவி தினகரனையும் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. இந்த மாவட்ட ரீதியான சந்திப்பு நடக்கும்போது
கூட கும்பகோணம் பகுதி செயலாளர்கள் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் தஞ்சாவூர் மாவட்டத்தின் நிர்வாகிகளை சந்திக்கிறப்போ டிடிவிஎஸ் அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, நம்ம வந்து அப்படிலாம் அவங்கள சேர்க்க முடியாது, நம்ம அதை பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த கோரிக்கையை இவங்க மீண்டும் எடுத்துட்டு வரதுக்கான காரணம் என்ன? இவங்களுடைய சைடை பலப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே எஸ்பி வேலுமணி தரப்பு வந்துகிட்டு சசிகலா மற்றும் டிடிவியை உள்ள கொண்டு வரத விரும்புறாங்க? இல்ல நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்குமே ஒரு நெருக்கடிக்காகத்தான் சொல்றாங்க. ஏன்னா டிடிவி வந்து வெளிப்படையா சொல்றாரு, வெளியில போனவங்க முதற்கொண்டு திரும்ப வந்தீங்கன்னா நானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி கட்சியில சேர்த்து விடுறேன்ற அளவு கூட பேசுறாரு. சசிகலாவே பெரிய அளவுல விருப்பம் காட்டல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்து நமக்கு வருது. ஒருவேளை இப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க, டெல்டால இருக்கிறவங்க நிச்சயமாவே விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேர்தல் வெற்றிங்கிறது வந்து பாதிக்கப்படுது. டிடிவி இப்ப கூட்டணியில தான் இருந்தாரு, பட் சசிகலா வெளியில இருக்காங்க, அந்த 31 வாக்குகள் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அவங்களுக்கு இருக்கு. டிடிவி இருந்தாலுமே கூட்டணியில தான் இருந்தாரு. டெல்டால இருக்கவங்களுக்குமே அப்படியான ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஆனா இந்த தரப்பு முன்வைக்கிறது முழுக்க வந்து இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா அவங்க வந்தாலுமே கூட, அவங்க கட்சி தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டாலுமே கூட வேலுமணிக்கோ சிவி சண்முகமுக்கோ கிடைக்கிற அந்த மரியாதைகள் வந்து கிடைச்சிடும். அதுவே சந்தேகம் தான் வச்சுங்களேன், என்ன வேணா நடக்கலாம். ஆனா அவங்க குறைந்தபட்சம் அதுல ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. ஆனா இபிஎஸ் ஓட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது. சோ இதன் மூலமா ஒரு நெருக்கடி கொடுக்கலாம், இதன் மூலமா தங்களோட ஆதரவு வட்டத்தை விரிக்கலாம்ல, சவுத்ல உள்ளவங்களையும் தங்கள் பக்கம் இழுக்கலாம், எல்லாரையுமே தங்கள் பக்கம் இழுக்கலாம். இன்னொன்னு இபிஎஸ்க்கு வந்து இபிஎஸ் ஒரு விஷயம் பண்றாரா, அது கவுண்டர் கொடுக்கறதுக்கு இது யூஸ் பண்றாங்க. நீங்க போய் தீரன் சின்னமலை சிலைக்கு வந்து நீங்க போய் மாலை போடுங்க அப்படிங்கிறத ஒரு இது பண்றாருன்னா, அப்ப அவங்க அந்த இடத்துல இப்படி ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க, அவருக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி அது வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக்டிஸா யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம விசாரிச்ச வரைக்குமே 2 பேருக்கும் திரும்ப அதிமுகவுக்கு வந்து அதை எடுத்து வழி நடத்துறதுக்கு பெரிய அளவுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இன்னமும் கூடுதலா சில தகவல்கள் என்ன வருதுன்னா, டிடி வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை எல்லாரும் தீர்மானம் போட்டு தானே கட்சி விட்டு வெளியில அனுப்புனீங்க, இப்ப நான் வரணும்னு எல்லாரும் தீர்மானம் போடுங்க, எல்லா இடத்துலயும் தீர்மானம் போடுங்க, நான் வேணா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி இன்னொன்னு சசிகலாவை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, மீண்டுமே ஏதோ ஒரு அணி ஏதோ ஒரு பிரிஞ்சு அப்படி போய் அவங்கள கூப்பிடுறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஒருவேளை எல்லாரும் போய் சேர்ந்து இப்ப இபிஎஸ் உட்பட அது நடக்குமான்னு தெரியல, எல்லோரும் சேர்ந்து போய் அப்படி எதுவும் கூப்பிட்டா அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. மத்தபடி இவங்க ஒரு பிரிவா இருந்துட்டு போய் கூப்பிட்டாலாம் அவங்க வருவாங்களா, எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை மறுபடியும் நம்ம பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணமே சட்டமன்றத்தில் நடந்த அந்த டிவிகே அமைச்சர்கள் கூட சந்திப்பு தான். ஆமா, சரி, இப்போ டிவிகே சைட்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு? இவங்களை ஏத்துக்கிறதுக்கு அவங்க, ஏன்னா ஏற்கனவே சேர்த்துக்கிட்டவங்களுக்கு என்ன பொறுப்பு என்ன விஷயங்கள்னு தெரியல, இடைத்தேர்தலுக்கும் ஒரு இடைக்கால தடை போயிட்டு இருக்குது. சோ சேர்ந்தவங்களுக்குமே அடுத்தடுத்த மாவட்ட ரீதியான பொறுப்புகளோ எதுவும் கொடுத்தது மாதிரியான விஷயங்கள் தெரியல. அப்படி இருக்கிறப்போ இவங்க ஆர்வம் காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் டிவிகே சைடு என்ன ரியாக்ஷனா இருக்கு? இவங்க ஏத்துக்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்ல, டிவிகே சைடுல வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுல இன்னொரு விஷயமே இருக்கு. இப்ப நீங்க சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்ப அக்ரெசிவா ஏதோ ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஏதோ ஒரு விமர்சனம் பண்றாங்கன்னா, அந்த நேரத்துல இந்த தரப்பு வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற சூழல் இருந்தாங்கன்னா அதை கூட டிவிகே யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அவங்களுக்கு அப்படி ஒரு கணக்குமே இருக்கும். ஆனாலுமே கூட சட்ட சிக்கல்கள் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. சட்ட சிக்கல் இது எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவங்க பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து கூட பேசியிருக்காங்க போல. டிவிகே இன்னமுமே அந்த முழுமையா அதை வந்து அங்கீகரிச்சு இவங்களை அப்படி நடத்துறது அந்த முடிவுக்கு எல்லாம் வரல. அதை பத்தி யோசிப்பாங்க. அதனாலதான் சபாநாயகரை போய் பார்த்துட்டு புசியானந்தமே பாக்குறாங்க. ஆனா இவங்க யாருமே முடிவுகள் எடுக்கிற இடத்துல இல்ல. மேல பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தேவைப்படும் பட்சத்துல அவங்கள வந்து சரியா பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்கள்ங்கிறது ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். இப்போ எல்லாருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக மீண்டும் பிளவா அப்படின்னா, அந்த பிளவுங்கிறது எப்பவுமே சரியாகல, அது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அதிமுக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான விஷயங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பொலிட்டிக்கல் லேப் ஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பேசினோம். அவங்களுடைய திட்டங்கள் என்னவா இருக்குது, டெல்லியினுடைய பங்கு இதில் என்னவா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம விரிவாக பேசினோம். மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் லேப் ஷோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பிரேம். நன்றி. நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.